அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்குருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி 2024 நடந்த குரூப் 1 கொஷின் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு குரூப் 1 கொஷின்ஸும் இந்த வீக் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. மேபி கொஷின்ஸ் அதிலிருந்து திரும்பியும் நமக்கு ரிப்பீட் ஆகலாம். கொஷின்ஸ் எந்த ஏரியாவிலலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில கேள்விகளை ஞாபகப்படுத்த முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? முதல் கேள்விக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றில் CN அண்ணாதுரை சிறு தொழிற்சாலைகள் அமைக்க ஏற்பாடு செய்தார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கான காரணம் தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது சரியான விளக்கம் கிடையாது. ஸோ கொடுத்துருக்கிற கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்கள்லாம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். தொழிலாளர்கள் நலன் அப்படிங்கிறது நேரம் மற்றும் இடத்தோட தொடர்புடையது தான். பட் இது இந்த வலியுறுத்துதலும் காரணமும் ஒன்றுக்கு ஒன்று சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றை விளக்காத மாதிரி இருக்குது. ஸோ விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் NM சுப்பராமன். இது ரைட்டு. அதே போல் மூணாவது பாருங்கள், வித்யாலய ஐயர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் காமராஜர். சரியா? காமராஜர் கிடையாது, காமராஜ். வித்யாலய ஐயா அப்படின்னு. ஏன் அப்படின்னா காமராஜர் நிறைய பள்ளிக்கூடங்கள் திறந்திருப்பாங்க இல்லையா, அதனால் அவருக்கு வித்யாலய ஐயா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. மதுரை காந்தி அப்படிங்கிறவங்க MN சுப்பராமன். வித்யாலய ஐயா அப்படிங்கிறது காமராஜ். இது ரெண்டு மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு நூலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் CR அரங்கந்தானந்தன். இங்கே ராமசாமின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறானது. தக்ஷிண காந்தி என்று அழைக்கப்பட்டவர் ராஜாஜி கிடையாது. யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ராவ் பகதூர் பாருங்கள். ராவ் பகதூர் சர் ஆனா பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார். அதாவது நம்ம ராவ் பகதூர் அப்படின்னாவே நமக்கு ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்லாம் அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களாக சொல்லுவோம். பட் ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் மற்றொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா நீதி கட்சி தலைவராக இருந்தார். ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. நீதி கட்சி தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றி இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு GSDPயில் 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படுகிறது. அதில் 0.5% பின்வரும் எந்த துறையை சீர்திருத்தத்துக்காக இணைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எரிசக்தி துறை. ஸோ இந்த மாதிரி பேஸில் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துக்கணும் ஒரு கிளான்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து. கீழ்கண்டவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றிய உண்மையான கூற்று கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கூற்றுகள் இருக்குது. கேட்டிருக்கிறது ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி. ஸோ நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரைட்டு தான். நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. கோயில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரித்தது. ஸோ கோயில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை ஆதரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வங்காள சட்டம் நம்பர் 19 1810 இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மட்டும் தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B 1 மற்றும் 2 மட்டும் சரியானது. நெக்ஸ்ட், வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழிக்கேற்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்கள் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்சதந்திரம் அப்படிங்கிறது தான். சரியா? இங்கிலீஷ்லேயே அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் சி பஞ்சதந்திரம். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் இயக்கம், மதராஸ் திராவிட சங்கம். அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை மகாஜன சபை 1885. சென்னை மகாஜன சபை சரி சென்னை மகாஜன சபை 1884. அடுத்து பார்த்திங்கன்னா பாரத மத சங்கம் 1910. அடுத்தது ஹோம் ரூல் இயக்கம். சரி,
நெக்ஸ்ட் வந்து மதராஸ் திராவிட கழகம். சரியா, மதராஸ் திராவிட கழகம் 1912. திராவிட கழகம் கூட கிடையாது, சங்கம். வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத மதா சங்கம் 1910, சென்னை மகாஜன சபை 1884, ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிறது 1916. இந்த ஆர்டரில் நம்ம எடுத்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. தனித்தனியாக கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. தாம் அறிவொழி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த செருக்கு தான் வந்து வெண்மை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, மன்னரை சேர்ந்தொழுகுதல், அதாவது மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்தது என்ன? அதாவது சில அதிகாரங்கள் கொடுத்துட்டாங்க, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல்லாம். இதன் மூலமாக வள்ளுவர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. சரியா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. சரியா, இதில் வள்ளுவரை சேர்ந்தொழுகுதல் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைச்சருடைய நடத்தையை பற்றியது. அதே போல் குறிப்பறிதலையும் அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவதை பற்றி. அவையறிதலும் பார்த்திங்கன்னா உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1, 2 மற்றும் 4 மட்டும். அடுத்தது, மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரி யாங்கண்டதில் அப்படின்ற குரலில் கயவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 பேர் கொடுத்துருக்காங்க. பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். இவங்க 3 பேருமே தான். அடுத்த கேள்வி பாருங்கள். துறவிகளுக்கு இது இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. கல்லாமை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, துறவிகளுக்கு ஒரு இழுக்கோ இகழ்ச்சியோ வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க கல்லாமையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாளர்களுடைய செல்வம் தான் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடப்படுகிறது. அடுத்து, காகித சங்கிலிகள் அப்படிங்கிற புதினத்துடைய ஆசிரியர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சுஜாதா ரங்கராஜன் அவர்களோடது. சரியா, சுஜாதா ரங்கராஜன் அவர்களோட தான் காகித சங்கிலிகள் அப்படிங்கிற புதினம். இங்கே வந்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியா, ஜெயகாந்தன் அவர்களுடைய நூல் ஞானரதம், நான் பார்த்தசாரதி எழுதியது தீபம், கண்ணதாசன் அவர்கள் எழுதியது வந்து அன்னம் விடுத்துவது. சரி, மீராவுடையது வந்து அன்னம் விடுத்துவது, கண்ணதாசன் அவர்கள் தென்றல். சரியா, அடுத்த கேள்வி போயிடலாம். கழுமழம் அப்படிங்கிற இடத்துல போர் நிகழ்ந்ததை சொல்லக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூரில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா, கழுமழம் அப்படிங்கிற இடத்துல நகர்ந்த போரை பற்றி சொல்லக்கூடிய நூல் அகநானூறு அப்படிங்கிறது தான். அடுத்து, மலையுளே பிறப்பினும் மழைக்கு அவைதாம் என் செய்யும் அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. கழித்தொகை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கேள்வி, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆஷ் வந்து படுகொலை செய்யப்படுவார் இல்லையா, அந்த ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கருதப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பின் வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமணர்களுடைய அறிஞர்களுக்கு கற்றல் மையமாக இருந்தது மதுரை. 19வது கேள்வி, மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா, மன்னர்களுக்கு பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுக்கு பார்த்திங்கன்னா பாண்டியன் செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே போல் சேரர்களுக்கு பார்த்திங்கன்னா சேரலாதன் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கோம். சோழர்களுக்கு வந்து செம்பியன் மாதேவி, சோழ மன்னன் தானே வந்து செம்பியன் மாதேவி, அவங்க கண்ணகி வந்து மதுரைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு சொல்கிறாங்க. சரியா, சோழர், செம்பியன் மாதேவி. அடுத்தது வந்து அப்படிங்கிறது வந்து திதியன், அதாவது குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா 7 பேர், அவங்கள குறிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம், அதாவது டிஎன்டிஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கு. டிஎன்டிஆர்சி வந்து திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுடைய புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான உயர்கல்வியை உறுதிப்படுத்துது. அடுத்தது, 2017-18 ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த 2018-19 ஆண்டு 3வது சுற்றில் சுகாதார குறியீட்டு அடிப்படையில் தமிழ்நாடு எந்த பிரிவை சேர்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட தரவரிசையில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கேள்வி, மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமூக சேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறையை. சரியா, சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை தான் பின்பற்றாங்க. அடுத்த கேள்வி, 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்துடைய முதன்மை கடமையாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்வேறு பிரிவுகளில் சுகாதார கல்வி வந்து ஒருங்கிணைச்சு மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆயுஷ் அந்த அமைப்புடைய குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷோபரிக்டா அப்படிங்கிற சொல்லக்கூடிய துறை தான். ஷோபரிக்டா அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
அடுத்த கேள்வி மேக்ஸ் கொஷின் இருக்குது. இதில் வந்து நம்ம ஜிஎஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். மேக்ஸ் ரீசனிங் வந்து இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கேள்வி பாருங்கள், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகையான பெண்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ விதவை மறுமண உதவித்தொகைக்காக வழங்கப்படுகிறது. விதவைகளுடைய மறுமணம் செய்து கொள்வதற்கான உதவித்தொகையாக தான் இந்த டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி வந்து வழங்கப்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ மற்றவை எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் யார் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி விதவை மறுமண உதவித்தொகை இங்கே பார்த்தாச்சு. பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவதற்கும் ஆதரவற்ற பெண்கள் திருமணம் உதவி செய்து கொள்வதற்கான உதவித்தொகையும் எதிலிருந்தெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை கொஷின் மாற்றி கேட்பாங்க. இப்போது COVID-19க்கு பிறகு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நிலையான வரிசையில் எந்த சதவீதத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 8%. அடுத்தது எது வந்து தவறாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பெண்கள் உதவி எண் வந்து 1090ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1098. அடுத்தது சைபர் கிரைம் உதவி எண் வந்து 1940ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தவறானது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்துக்கு குறிக்கோளே என்னன்னு பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பதற்காக தான். அடுத்தது கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு, அதாவது வாக்கியங்களை கவனித்து ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ் ஆய்வாளர்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. அவங்கவுங்களுடைய மாவட்டங்களில் அவங்களுடைய விருப்பப்படி 15 சென்ட் நிலம் தருவாங்கன்னு சொல்கிறாங்க, இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களுக்காக இந்த திட்டம் பயனடைந்தது. தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டது. ஸோ 3, 4 தான் சரி. அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக்க, ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் காலம்னு பார்க்கும்போது 1772லேருந்து 1833. ஜோதிபா பூலே அவர்களுடைய காலம்னு பார்க்கும்போது 1828லேருந்து 1990. 1890. அடுத்தது எம்ஜி ராணடே அவர்கள் 1842, 1901. உவேசா அவர் வந்து 1858லேருந்து 1962 வரைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத ஒரு சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ மனித வளர்ச்சி HDI இண்டெக்ஸ் அப்படின்னாவே நம்ம 3 தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுள் எதிர்பார்ப்பு, தனிநபருடைய வருமானம், கல்வி. சரியா? இதில் பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து இதில் வராது. பர்த் ரேட் இதில் வராது. அடுத்த கேள்வி, கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்கன்னு கொடுத்துட்டு கன்னியாகுமரி, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடின்னு கொடுத்துருக்காங்க. இதில் குழந்தை வளர்ச்சி குறியீட்டை பொறுத்த வரைக்கும் முன்னிலையில் இருக்கக்கூடிய முதல் 3 மாவட்டங்கள் எது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. சரியா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 5. அதாவது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி தான். வேலூர், அரியலூர் இதில் வராது. இதிலெல்லாம் சம்ஸ் தான் இருக்குது. நம்ம கொஷின்ஸ் மட்டும் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் மட்டும், தியரி கேள்விகள் மட்டும் பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்கள், கக்குவான் இருமலை உருவாக்கக்கூடிய அந்த நோய் கிருமிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ட்டிடெல்லா பெர்டூனிஸ் அப்படிங்கிறது தான். பார்ட்டிடெல்லா பெர்டினூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரி. அடுத்தது, பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் கற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீண்டும் கற்றல் தான். பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருக்கிறது மீண்டும் கற்றல் அப்படிங்கிற முறை தான். அடுத்த கேள்வி, குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படக்கூடிய தாவரங்களை எவ்வாறு நம்ம அழைப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சியோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லி அழைப்போம். பூமியோடைய மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சுடைய ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுகிறது, எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபிடோ என்று அழைக்கப்படுகிறது. ஆல்ஃபிடோ என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், மாண்டாக்ஸ் சோதனை அப்படிங்கிறது எந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காச நோயை கண்டுபிடிப்பதற்காக உதவுது இந்த மாண்டாக்ஸ் சோதனை. அடுத்தது, யூட்ரோஃபிகேஷனால் மீனோட இறப்புக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, அதாவது ஆக்சிஜன் அளவுடைய குறைவது. ஆக்சிஜன் அளவு குறைவது தான் யூட்ரோஃபிகேஷனுடைய இறப்புக்கு காரணமாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்காணும் நிகழ்வுகளில் எது வந்து நிலைமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நிலையான வேகத்தில் செல்லக்கூடிய காருடைய ஓட்டுநர் தான் நிலைமம். அடுத்தது,
அறிவியல் மனநிலையை பொறுத்த வரைக்கும் அதை பற்றின சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 51A அறிவியல், அதாவது அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் அடிப்படை கடமைகள் வந்து ஆர்டிக்கல் 51A வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கபில் கபூர் அப்படிங்கிறது இலக்கியமும் கல்வியும் கொடுத்துருக்காங்க. தீபக் தார் அப்படிங்கிறது அறிவியலும் பொறியியலும், லக்ஷ்மண் சிங் அப்படிங்கிறது இலக்கியம், வடிவேல் போபால் அப்படிங்கிறது இசைக்காக கொடுத்துருக்காங்க. தவறானது வந்து 3 மற்றும் 4, அதாவது லாஸ்ட்டாக 2 இருக்குது பார்த்திங்களா, இது 3. லக்ஷ்மண் சிங் இலக்கியம் அப்படிங்கிறதும் வடிவேல் கோபால் இசை அப்படிங்கிறது தான் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கேள்வி, 2014 தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 to 29 வயது இருக்கக்கூடிய வயது பிரிவு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் வந்து இந்திய அரசால் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து நேரடி பண பரிமாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க, கரெக்டு தான். பொது கொள்முதலில் ஃபோல்டர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க, சாரி டெண்டர் அப்படிங்கிறது. நேரடி பண பரிமாற்றமும் பொது கொள்முதலில் வந்து டெண்டர் கொண்டு வரப்பட்டது. அதே போல் குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்பு நேர்காணலை வந்து நிறுத்திட்டாங்க, சரியா. ஸோ இது 3மே தான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக இருக்கக்கூடியது வந்து 3வது மட்டும்தான். அதாவது G20 அப்படிங்கிறது வந்து இணக்கம் அப்படிங்கிற என்ற கோட்பாடானது உள்ளடங்கி இருப்பதும் பிரதிநிதித்துவம் அதன் தன்மையான அடிப்படைகள் ஆகும் அப்படின்றது தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று சரி, காரணம் தவறு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது கவிக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று காரணம் 2மே சரி மற்றும் சரியான விளக்கம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. கரிம வேளாண்மை வந்து இப்போ பிரபலமடைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணமாக பார்க்கப்படுறது சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் ஹைட்ரஜன் நிலைநிறுத்தும் பயிர்களிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான ஒரு விவசாய முறையாக இது கருதப்படுகிறது. ஸோ இது 2மே சரியானது. அடுத்த கேள்வி, 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயணன் சக்கரபாத்தி அப்படிங்கிறவங்க பற்றின தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு 2024 பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் தவறானது. ஸோ இது 3மே சரியானது. அவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் சுகாதாரம் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிச்சிருக்காங்க, இதுவும் சரியானது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்தது அவருடைய ஆராய்ச்சி ஆர்சனிக் நச்சுத்தன்மையுடைய தீர்வு மற்றும் சிகிச்சை முதன்மையாக கொண்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவுமே சரியானது. தவறானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கேள்வி, இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. தெற்கு கேரோ மலைகள் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஸ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னிலை விரைவூக்கி மூலமாக இதை நம்ம தடுக்கலாம். அடுத்து பாருங்கள், 4, 1, 2, 3 இதை நம்ம மேட்ச் பண்ணணும். பேரழிவுக்கான அவற்றின் தொடர்புடைய பண்புகளோட சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது பாறை குழம்பு, சூறாவளி அப்படிங்கிறது கடுமையான காற்று, ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லக்கூடியது கடலடி நில நடுக்கம் அல்லது பிளவுன்னு சொல்லுவாங்க, வறட்சி அப்படிங்கிறது பாலைவனமாக்கல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சரளைமண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 2, 3 சரி. அதாவது இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக இருக்குது, நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கோதாவரி. பின்வரும் இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படுகை கொண்டது கோதாவரி. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அஸ்ஸாம்.
அடுத்த ஒரு பொறுத்துக்க தான். இதில் எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கொஷினு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 தான் சரியாக மேட்ச் ஆகிருக்கு. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். லீம்டோ அல்லது லிம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. லீம்டோ அல்லது லிம்பு, காஃபி, அப்புறம் தோல்வாரியா, போண்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சரியாக பொறுத்திருக்கிறது வந்து 1, 3. ஸோ லீம்ஃபோ மற்றும் விம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது சிக்கிமு, தோங்காரியா அப்படிங்கிறது வந்து ஒடியாவில். ஸோ 1, 3. அடுத்தது தாக்கினி இலக்கியம் குதுப்ஷாஹி சுல்தான் டேஸால் ஆதரிக்கப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கோல்கண்டா சுல்தானால் ஆதரிக்கப்பட்டது. தாக்கினி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து தாக்கினி இலக்கியம் கோல்கொண்டா சுல்தானால் ஆதரிக்கப்பட்டது. ஸோ இந்த 70 கேள்விகளோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.